சில வீட்டில் இருக்கிற அண்ணனும் யாருமே நம்ம சொல்றதே புரிஞ்சுக்கிறதே இல்லை. அண்ணா, இந்த பைப்பு ஃப்ளோரிங்கில் போட்டுக்கலாம், வால் அடிக்கிறது கஷ்டம், அந்த இடத்தையும் நீங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வேலையை சுலபமா பண்றதுக்கு நீ ஐடியா சொல்லிட்டு இருக்கிற. எனக்கு நீ வால் தான் அடிச்சு கொடுக்கணும்னு ஒத்த கால் நிக்கிறேன். அண்ணா, இப்போ உங்க வீட்டு கேட்கறேன் நான், இந்த இடத்த வால் அடிச்சதுக்கு ஃப்ளோரிங்கில் போட்டிருந்தா அந்த இடத்துல ஏதாவது பொருளை வச்சுனால யூஸ் பண்ணலாம். இப்போ வால் அடிச்சதுனால என்ன பயன்? யாருக்கும் பயன் இல்லை. அது வெட்டிய வால்ல தான் நிக்குது. அதற்குத்தான் நம்ம ஃப்ளோரிங்ல ஓடும் போது அங்கங்க டோர் எல்போ எல்லாம் போட்டு கொடுக்குறோம். ஏதாவது அடைச்சதுன்னா அதுல தண்ணி விட்டா வேலை முடிஞ்சது, ஏதோ ஒரு பக்கம் வரப்போகுது. அதை விட்டு போட்டு எனக்கு செவுத்துல ஏதா வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலன்னு செவுத்துல போடுறக்கு எனக்கு இது என்னன்னே புரியல. நான் உங்களுக்கு வேலை ஈஸி பண்றதுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்த யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காகத்தான் சொல்றோம். நீங்க அதை புரிஞ்சுக்காம நீங்க அதே தான் வேணும்னா நாங்க அதே தான் பண்ணி கொடுத்துட்டு போறோம். நீங்க அதுக்கு மேல ஏதோ இப்போ உடச்சு போட்டு அதை உடஞ்சு போச்சு இது உடஞ்சு போச்சு, நீ சென்ச வேலை சரியில்லைன்னு எங்களை போட்டு உருட்டுறீங்க. நான் சொன்னது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி பிளம்பர் நண்பர் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்டை தட்டி விடுங்க.